ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல். நாளைக்கு திங்கட்கிழமை மார்ச் 23 அபூர்வமான லக்ஷ்மி பஞ்சமி மற்றும் கிருத்திகை. இந்த நாளில் இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் சாதாரணமாக தோன்றும் ஒரு திங்கட்கிழமை இல்லைங்க. அன்னைக்கு லக்ஷ்மி பஞ்சமி, கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் வராகி வழிபாட்டுக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு 3 மங்களகரமான நிகழ்வுகள் ஒன்றாக இணைகின்றன. இந்த அபூர்வ சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கடைசியில் ஒரு சூப்பரான டிப்ஸும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வரும்போதே அதை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. முதல்ல லக்ஷ்மி பஞ்சமி. புராணங்களின்படி அன்னை மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றி பூமியில் அவதரித்த தினமே இந்த வளர்பிறை பஞ்சமி, லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது நாளை 23ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி வருது. இந்த நாளில் மகாலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும், வறுமை நீங்கும். குறிப்பாக கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கடன் சுமைகளை தீர்க்கிற வழிங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை விசேஷமான நாள் அப்படின்னு தெரியும். ஆனால் மகாலட்சுமி அவதரித்த தினமான இந்த லக்ஷ்மி பஞ்சமி அன்னைக்கு அவங்கள வழிபாடு செய்யும்போது, உதாரணத்துக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அன்றைக்கி நமக்கு எல்லாரும் gift கொடுப்பாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாளில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சந்தோஷம் கடவுளுக்கும் இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியத்தை, அவங்களுக்கு பிடிச்ச பூவை சூட்டி, அவங்களுக்கு பிடிச்ச நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் தருவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கூட மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யலாங்க. மகாலட்சுமி தாயாருக்குரிய அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு ஒரு 27 தரம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். மல்லிகைப்பூ கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப விசேஷங்க. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை கிருத்திகை அன்று வழிபடுவது வழக்கம். நாளை திங்கட்கிழமை சிவபெருமானுக்கும் உரிய நாள் அப்படின்றதுனால தந்தைக்கும் மகனுக்கும் ஒன்றாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஏன்னா சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குமே சேர்த்து ஒரே தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க மற்றும் நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க நாளை முருகனை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தருங்க. ஓம் சரவண பவ அப்படி இல்லைன்னா ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை 6 தரம் சொல்லி மனசார வழிபாடு செய்யுங்க. ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற 5 எழுத்து மந்திரத்தையும் சொல்ல மறந்துடாதீங்க. சிம்பிளாக சொல்லி வழிபாடு செய்யலாங்க. பெருசாக நம்ம எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உள்ள முருகி கண்ணீர் பெருகி எது கேட்டாலும் கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நமக்கு தருவாங்க. அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது உள்ள தூய்மை மட்டும்தாங்க. ஸோ தூய்மையான அன்போடு நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக தந்துடுவாங்க. பொதுவாகவே பஞ்சமி திதி அப்படின்னா வராகியம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு, வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது வேணும் அப்படின்னு கேட்கணுங்க. தேய்பிறை பஞ்சமியில் எது நம்மளை விட்டு போகணும்? கடன் நம்மளை விட்டு போகணும், நோய் நம்மளை விட்டு போகணும், நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அதெல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க. முன்னாடியெல்லாம் வராகின்னா யாருன்னு தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு, ஒரு 90% பேருக்கு வராகி அன்னை யார் அப்படின்னு தெரியும். அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரியுங்க. மற்ற நாளில் வழிபாடு செய்யலைன்னா கூட பஞ்சமி தேதியில் வராகி அன்னை வழிபாடு கண்டிப்பாக நம்ம செய்யலாங்க. வராகி அம்மன் நம்ம எதிரிகளை அடித்து நமக்கு கவசமாக இருப்பாங்க. குறிப்பாக மாலை வேளையில் வராகிக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமல் இருக்கிற தடைகளை தகர்த்தெறியுங்க. காலையில் எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி மற்றும் முருகனுக்குரிய என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலரை சூட்டுங்க. நிவேதனமாக பாலில் செய்த பாயசம்
அப்படி இல்லைன்னா கல்கண்டு சாதம் படைக்கலாம். இது வந்து முருகருக்கும் ரொம்ப பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும், வராகி அன்னைக்கும் பிடிக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம அப்படின்ற மந்திரத்தை ஒரு 27 தரம் சொல்லுங்கள். மறக்காமல் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றுறீங்களா, இல்லை 6 தீபம் ஏற்றுறீங்களா, 5 தீபம் ஏற்றுறீங்களா அப்படின்றது உங்களுடைய விருப்பம்தான். ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி எல்லா தெய்வங்களும் அந்த தீப ஒளியில் ஆவாகனமாகி இருக்கிறதா நம்ம மனசில் நினச்சிக்கலாங்க. காலையில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் காலையில் வழிபாடு செஞ்சுட்டு மாலையில் வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். இல்லை காலையில் செய்ய முடியாது அப்படின்றவங்க எல்லாரையுமே சேர்த்து மாலை வேலையில் 6 to 7 நித்திய பிரதோஷ வேலையில் நெய் தீபமாக ஏற்றிக்கணுங்க. ஏன்னா ரொம்ப விசேஷமான நாள், நெய் தீபத்துக்கு தோஷம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க, இல்லைன்னா 2 நெய் தீபம், 6 நெய் தீபம், 5 நெய் தீபம், அது உங்களுடைய விருப்பம்தான். தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியில் அந்த தெய்வங்கள் இருக்கிறதா நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம அப்படின்னு 27 தரம் சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற மந்திரத்தை ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா அந்த மந்திரத்தையும் சொல்லலாங்க. அதே போல் வராகி அன்னைக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 27 தரம். 27 தரம்லாம் சொல்ல முடியாது அப்படின்றவங்க குறைந்தபட்சம் ஒரு 5 முறையாவது சொல்லுங்கள். முடிஞ்சால் அன்றைக்கி உங்களுக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு தயிர் சாதம், அப்படி இல்லைன்னா ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாங்க. ஸ்வீட் வாங்கி கொடுக்க முடியலன்னா சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்க. ஒரு சாக்லேட் வந்து 50 பைசா தான் இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி சின்ன சின்ன குட்டிகள் இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த அபூர்வமான நன்னாளில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேற அந்த இறைவனை நானும் வேண்டிக்கிறேங்க. இப்போது வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, வீடியோ கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு இந்த சூப்பர் டிப்ஸ். நாளைக்கு வந்து லக்ஷ்மி பஞ்சமி, கிருத்திகை மற்றும் வராகி வழிபாடு அப்படின்னு 3 இணைவதால் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பச்சை கருப்பருத்தியும் 2 ஏலக்காய் 2 கிராம்பு வைங்க. இதை வந்து மகாலட்சுமி மற்றும் வராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சு உங்களுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மறுநாள் காலையில் அந்த உப்பை தண்ணீரில் கரைச்சிடுங்க. அது மேலே வச்ச பச்சை கருப்புரம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லைனா பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. உப்பு மகாலட்சுமியோட அம்சம், பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் தன்மை, அதே போல் ஏலக்காவும் கிராம்பும் பணத்தை ஈர்க்கிற தன்மை கொண்டதுங்க. இந்த எளிய முறை உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கி செல்வத்தை வாரி வழங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் சக்தி அப்படி இல்லைனா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.